சூரியனுக்கு போட்டேன். எனக்கு வயது 75 ஆகிவிட்டது. விஜய் பார்க்க வந்திருக்காங்க. என்னமா விஜய்க்கு தானே ஓட்டு? உங்க ஓட்டு யாருக்கு? அவருக்கு தான் போடுவேன். நான் வேற யாருக்கு போட மாட்டீங்களா? போடாதீங்க, விஜய்க்கு தானே போடுவீங்க. ஆமா. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? தெரியாது. வயசே தெரியாது அந்த அம்மாக்கு. விஜய்க்கு ஓட்டு போக இந்த சேரை வச்சுட்டு வந்திருக்காங்க. அதை காமிங்க, எடுத்து எடுங்க. எங்க பையன் மலேசியால இருக்காரு, அவரே தளபதி ஃபேன் தான். நாங்கெல்லாம் ஒரு நாள் புரட்சியே தான், துப்பாக்கி தான். இவ்வளவு பெரிய மக்கள் காசு எல்லாமே வந்து கூடுதுன்னா இது மாற்றத்துக்கு அறிகுறிங்கிறது. இது முதல் எனக்கு வயது 75 ஆகிவிட்டது. நான் மனம் திறந்து பேசுகின்றேன். நான் ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வளர்ந்தவன். நான் எம்ஜிஆரையும் பார்த்தேன், நடிகர் திலகத்தையும் பார்த்தேன். நடிகர் திலகம்னா சிவாஜி கணேசன். பாரத ரத்னா விருதே அவர் தான் பெற்றார், எம்ஜிஆர் கூட பெறல. ஜெயலலிதாவையும் பார்த்தேன் நடிகர் பாணியில். நான் அடுத்தவங்களை விரும்பலை. இதில் எனக்கு என்ன ஒரு 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 பெருமை, ஒரு மகிழ்ச்சி. என்னைய கூட கேட்டாங்க, நீ எப்படி போகிறேன்னு கேட்டாங்க. யாருக்கும் சுதந்திரம் வாங்கினது அவங்கவுங்களோட சுயமரியாதைக்கு தான். 1967 ஊரில் காங்கிரஸ் தான். திமுக வேஷ்டி கட்டுறதுக்கே இல்லை, கிளை செயலாளர் இல்லை, மாவட்ட செயலாளர் இல்லை, இந்த வேட்டி கூட கட்டல, என்னையாட்டம் தான் இருந்தாங்க. ஆனால் ஓட்டது சூரியனுக்கு போட்டார். அப்ப எம்ஜிஆர் இருந்தார். 1952 காமராஜரை விட்டு பிரிஞ்சு அண்ணா கிட்ட வந்து சேர்ந்து, அண்ணா கிட்ட இருந்து 1972 தான் பிரிஞ்சார். நான் அந்த பாயிண்ட்டுக்கே போகல. ஒரு நடிகரா இருந்தவங்க, பெரிய பெரிய வரலாறுன்னு சொல்றவங்க, எந்த அடையாளம் இல்லாம அவர் சொன்னாப்புல எனக்கு முன்னாடி எந்த காசு கொடுக்காம நான் போய் பார்த்த காலத்துலலாம் நானாங்களா தான் போனேன். அது இப்ப இடையில அதையும் தாண்டி ஒரு மகத்தான ஒரு முகத்துக்கு இவ்வளவு பெரிய மக்கள் காசு எல்லாமே வந்து கூடுதுன்னா இது மாற்றத்துக்கு அறிகுறிங்கிறது. இது முதல். அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் நான் கிராமத்துவாசி. நான் இது கிடையாது. வண்டி வேனை கொண்டாந்து ஏற்றிட்டு ஒடியா 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 300 இந்த பட்டணம் பிரியாணி, இந்த ஒரு பாட்டில் தண்ணி, அப்படி பார்த்த கூட்டம் இது. நான் ரெண்டுக்கும் வந்தேன். நான் வந்து சோசியலிஸ்ட், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நான் விற்கிற வண்டிக்கும் வந்தேன், கள்ளக்குறிச்சி. நான் மதுரைக்கும் வந்தேன். ஆனால் இது மாதிரி நான் இப்போவும் பார்க்கணும்னு தான் வந்தேன். என்னுடைய மனம் எத்தனை பேர் கேட்டாலும் யாராக இருந்தான்னா வரும்போது ஆதரிக்கிறது நம்மளுடைய பண்பாடு. விஜய் பார்க்க வந்திருக்காங்க. என்னமா விஜய்க்கு தானே ஓட்டு? உங்க ஓட்டு யாருக்கு? அவருக்கு தான் போடுவேன். நான் வேற யாருக்கு போட மாட்டீங்களா? போடாதீங்க, விஜய்க்கு தானே போடுவீங்க. ஆமா. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? தெரியாது. வயசே தெரியாது அந்த அம்மாக்கு. விஜய்க்கு ஓட்டு போக இந்த சேரை வச்சுட்டு வந்திருக்காங்க. அதை காமிங்க, எடுத்து எடுங்க. எங்க பையன் மலேசியால இருக்காரு, அவரே தளபதி ஃபேன் தான். நாங்கெல்லாம் ஒரு நாள் புரட்சியே தான், துப்பாக்கி தான். அது ஜெயலலிதா பீரியட்ல ஃபேனு, மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்களாம். நாங்கள் இப்போல்லாம் ஏமாற மாட்டோம். இப்போ எங்கள் தலைவருக்கு தான் போடுவோம், எங்கள் தளபதிக்கு தான் போடுவோம். எங்கள் பிள்ளைங்க ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் சொல்லி வச்சுட்டோம். நாங்கள் வாங்க மாட்டோம். எங்கள் பிள்ளைங்களுக்கோசரம் நாங்கள் இவருக்கு தான் போடுவோம். எங்கள் வீட்டில் 15 ஓட்டு இருக்கு. எங்கள் பிள்ளைங்க எல்லாம் இங்கே நிற்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட்டு தான். நாங்கள் எங்கள் பிள்ளைங்க ஸ்டூடெண்ட் வச்சு நடத்துகிறோம். ஆமாம், நாங்கள் எழுதி கொடுத்து படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. நாங்கள் தனியாக வர்றோம். ஆமாம். தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு திருச்சிக்கு வந்து முதல்ல வந்து வரவேற்கிற எல்லாருமே தொண்டனாக இருந்து எல்லா இதுவும் நல்லபடியாக செஞ்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லபடியாக கும்பலாக இருந்துருக்கு. லேட்டாக வந்தாலும் லேட்டாக தாவேக தலைவர் விஜய், தாவேக விஜய், தாவேக தலைவர் விஜய் தலைவர். என்ன மாதிரி
என்ன மாதிரி தமிழகம் நொண்டியாக இருக்குது. இல்லை நீங்களும் அடுத்த முறை இருந்து தலைவர் வந்து இதை ஏற்று செயல்படுத்தான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஏடிஎம்கேல இருந்தேன். நான் வந்து தளபதி ரசிகர்னா, அதனால் ஒரு மாற்றம் ஏற்படணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சார் இப்போ எதுவும் சொல்ல முடியாது சார். கூட்டணி மாறலாம் சார், எதுவும் பண்ணலாம், எதுவும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ தலைவர் வர இருக்கிறேன், அவ்வளோதான். திருச்சிக்கு வந்திருக்காரு, நல்லபடியாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்.